அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள் விளக்கம். எவர் ஒருவர் தன் மனைவி, பெற்றோர் மற்றும் மக்களுடன் இல்லறம் பேணுகிறாரோ அவர் முற்றிலும் துறந்த துறவிகளுக்கும் ஆதரவற்று வறுமையில் வாடுபவர்களுக்கும் பாதுகாப்பின்றி இருப்பவர்களுக்கும் துணையாக நிற்க வேண்டும். இல்லறத்தை பேணி இல்வாழ்வில் தம்மை அர்ப்பணித்து கொண்டவர்களே பாதுகாப்பாகவும் தமது சந்ததிகளுக்கு வேண்டி அறநெறியில் பொருள் ஈட்டுபவராகவும் இருப்பார். எனவே அப்படிப்பட்ட இல்லறம் பேணக்கூடியவர் ஆதரவற்றவர்களுக்கும் புவி உலகில் அனைத்தையும் துறைந்த துறவியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் அனாதைகளாக இருப்பவர்களுக்கும் துணை நின்று நன்மைகள் பயக்க வேண்டும். அவர்களுக்கு அறநெறியில் தாம் ஈட்டிய பொருட்களை தேவைப்படும் பொழுது கொடுத்து உதவ வேண்டும். இல்வாழ்வை துறந்த துறவியர்கள் தமக்கென எதையும் சேமித்துக் கொள்வதில்லை. மேலும் அவர்களுக்கு வீடு வாசல் என்று எதுவும் இருப்பதில்லை. எனவே துறவியர்கள் தாம் செல்லும் இடத்தில் எது கிடைக்கிறதோ அதை உண்டு கிடைக்கும் இடத்தில் உறங்கி செல்வது வழக்கமாகும். எனவே துறவியரை கண்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். மேலும் ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாமல் இருப்பதால் இல்வாழ்க்கையில் வாழ்பவர்கள் தம் மனைவி மக்களுடன் இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பற்றவர்களுக்கு ஏதாவது துன்பங்களோ தீங்கோ நேரும் பொழுது இல்வாழ்க்கையில் இருப்பவரே தாமாக வந்து உதவி புரிய வேண்டும். மேலும் வறுமையில் இறைஞ்சி கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுக்காமல் தம்மால் இயன்றவற்றை கொடுத்து உதவ வேண்டும். இல்வாழ்க்கையில் வாழ்பவர் இச்செயலை செய்ய தவறினால் அறநெறி தவறி நடந்ததாக கருதப்படும். அவருக்கு வேறு தான தர்மங்கள் செய்தாலும் அதனுடைய புண்ணியம் கிடைக்காது. எனவே துறவிகளுக்கும் பாதுகாப்பற்றவர்களுக்கும் வறுமையில் இருப்பவர்களுக்கும் எவர் ஒருவர் உதவுகிறாரோ அவரே அறச்செயல்கள் செய்தவராக கருதப்படுவார். அவருக்கு புண்ணியமும் பேரும் நிலைத்த புகழும் கிடைக்கும்.